சரி, இப்ப ஒரு பக்கம் வந்துட்டு ரஷ்யால வந்துட்டு அணு ஆயுத சோதனை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்கால வந்துட்டு அணு ஆயுத சோதனை வந்துட்டு நடத்த சொல்லியிருக்காங்க. இது மாரி பார்க்கும்போது ஒரே பதற்றமான சூழ்நிலையா அங்க இருக்கு. இதுக்கப்புறம் அங்க என்ன நடக்கும் ஐயா? அதாவது உலக நாடுகள் அச்சுறுத்தலுக்கோசரம் இது வழி பண்ணுறாங்க. இது பெரிய தப்பான விஷயம். ரெண்டாவது, மக்கள் பயந்து இருக்கணும், மக்களை வந்து மிரள வைக்கணும், மக்களை வந்து எப்பவுமே ஒரு கண்ட்ரோலில் இருக்கின்ற ஒரு எண்ணங்கள் வழிப்படையாக இருக்குது. இது இல்லாமல் இந்த ரெண்டு நாடுகள்லையும், அதாவது ரஷ்யா எந்த ஒரு இதுவும் கிடையாது. ரஷ்யாவுக்கு என்னென்னா தன்னோட நிலை ஆதி காலத்துலேருந்தே ரஷ்யா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உலகம் வந்து ஜெர்மானியர்கள் இருக்க காலத்தில் ரஷ்யா தான் உலகத்தையே அடக்கிச்சு. ஸோ ரஷ்யா முதன்மையான நிலம் வந்தது. அதனால் அவங்ககிட்ட ஆதி காலத்துலேருந்து அந்த பாம்பு செய்கிறது இது அவங்க ஒரு பெரிய மியூசியமே வச்சுருக்காங்க அதுக்கான வழிகள். ஆனால் அந்த காலத்தில் அதை செஞ்சு வச்சதுனால அவங்க வந்து டெஸ்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அமெரிக்கா டெஸ்டிங் பண்ணுறதுக்கு வேறு ஏதோ ஒரு குறிப்புகள் இருக்குது. ஸோ மக்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும். பர்டிகுலராக ஏதோ ஒரு முஸ்லீம் நாடோட பிரச்சனையை உருவாக்கக்கூடிய நிலைமை ஃப்யூச்சரில் ஏற்படலாம். அந்த முஸ்லீம் நாட்டில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுறது. அது முக்கியமான காரணமாக இந்த எண்ணெய் பிரச்சனை. இந்த எண்ணெய் பிரச்சனையை உருவாக்குறதுனால இந்த பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போது இந்த சண்டைகள் வந்து ஆயத்தமாக இருக்க போது யாருன்னா இவங்க வடகொரியா, இந்த இருக்கக்கூடிய ரஷ்யா, இந்த அமெரிக்கா, இந்த மூணுமே சண்டைக்கு ஆயத்தமாகக்கூடிய நிலைமைகள் ஏற்படுத்தணும். நடுப்புறம் இது மூலயமா சீனா தன்னோட பாதுகாப்புக்கு போர் திட்ட நிலைமை அவங்களும் சில செயல்கள் ஏற்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கும். இந்த சண்டைனால் வான்வழி தாக்குதல் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.